வாக்குத்தத்த செய்தி கேட்க போகிறோம். ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு விளைவிச்சுதான் பஞ்சகாலத்தில். சொல்லுங்கள், பஞ்சகாலம். சொல்லுங்கள், பஞ்சகாலம். அப்போ ஒரு சொட்டு மழை பெய்யாத நாட்களில் ஆண்டவர் ஈசாக்கு விதைக்கிற அந்த விதையைத்தான் 100 மடங்கு விளைய செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதான் வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 65 சங்கீதம் 11, 12, 13 வாசிங்க. 65 சங்கீதம் 11, 12, 13. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. வனாந்தர தாவரங்கள் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேடு சுற்றிலும் பூரிப்பாகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. பள்ளத்தாக்கள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. அவர் கெம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, தானியத்தால் பரப்புகள் மூடுவத அந்த அளவுக்கு செழிப்பை தேவன் தருவா. வனாந்தரத்தில் செழிப்பை உண்டாக்குற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், தேவன் அதான் வருஷத்தை நன்மையாக நான் முடிசூட்டுவேங்கிறார். பாதைகள் நெய்யாய் பொழியுங்கிறார். அல்லேலூயா. யோபு தன் பாதங்களை நெய்யினால் கழுவினாராம். பாதங்கள் நமக்கு தண்ணியில் கூட கழுவ முடியாமல் கிடக்கிறோம். ஆனால் பாதங்களை நெய்யினால் கழுவினார் தான் யோபு. அல்ல, அந்த அளவுக்கு செழிப்பை தேவன் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செழிப்பை தேவன் தருவார். இன்றைக்கி ரொம்ப கஷ்டம், ஒரு வேளை சாப்பாட்டுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். கவலைப்படாதீங்க. ஆண்டவரை கர்த்தர் ஒரு மாதத்தை தாண்டி போக முடியல, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, ஒரு நல்ல துணி உடுத்த முடியல, இந்த மாதிரி நிலைமையில் இருக்க உங்களை தான் செழிப்பான ஒரு வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசாமி செய்வார் அதை கண்டிப்பாக. சரியா? ஒரு நாள் கவலைப்படாது. அதான் ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு விளைய செய்தான். அப்போ 100க்கு 100 ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயம் தருவார். ரெண்டாவது ஏசாயா 35:1 வாசிங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, செழிக்கிறது மாத்திரமல்ல, புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. மகிழ்வீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில் நீங்கள் புஷ்பத்தை போல செழிப்பு, அந்த புஷ்பம் பூக்கள் எப்படி பூக்குதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் அப்படி செழிப்பாகுங்கிறாரா, மகிழ்ச்சியாவீங்க அப்படிங்கிறார். மறுபடியும் வாசிங்க, பிரதர் வாசிங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. அந்த பூக்களை மாறி இப்போ மல்லிகைப்பூ நாட்களில் பாருங்கள், மல்லிகைப்பூ அழகாக பூத்துருக்கும். ரோஜாப்பூ காலத்தில் ரோஜாப்பூ அழகாக பூத்துருக்கும். அந்த பூக்கள் வாசனையே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி வாழ்க்கையில் ஆண்டவர் பூக்கள் மலருகிற அந்த மகிழ்ச்சியை தருவார். அந்த மகிழ்ச்சியை தருவார். அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி மகிழ்ச்சியே இல்லை. இன்றைக்கி முகத்தை ஆண்டவர் தாமரைப்பூ மாதிரி மலர வைப்பார். எல்லாம் மூஞ்சி சுருங்கி போய் நம்ம மூஞ்சியில் ஒரு சிரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ நாள் இப்படி இருப்பீங்க? ஆண்டவர் சொன்ன, இந்த வருஷம் உன் முகம் சிரிக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. ஒரு முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியும். உங்கள் மகன், உங்கள் மகன், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். மூணாவது நெகேமியா 9:19 வாசிங்க. நெகேமியா 9:19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. வனாந்தரத்திலே அவர் கைவிடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை கைவிட்டாரோ அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், அவருடைய மிகுந்த மன உருக்கத்தினால வனாந்தரத்தில் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடார் இயேசு, கைவிடார், கைவிடார் இயேசு, கைவிடார் உன்னை ஒருபோதும் அவர் கைவிடார், கைவிடார் இயேசு, கைவிடார். அவர் சொல்லாது, வனாந்திரத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே. நீ வனாந்திர பாதையில் போயிட்டு இருக்கிற, எல்லாரும் உன்னை கைவிட்டாங்க. கணவன் கைவிட்டார், மனைவி கைவிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க, பெற்றோர் உங்களை கைவிட்டாங்க. ஆனால் என் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் மேலே மனதுருக்கத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், டாக்டரே கைவிடுவார். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற மக்களை பாருங்கள், வனாந்திரத்தில் படுத்துருக்கிற மக்கள் மாதிரி இருப்பாங்க. டாக்டர் கைவிட்டுருவார், நல்லா முடியாதுங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே டாக்டர் கைவிடலாம், நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டேன். நீங்கள் நம்பினா அதிகாரிகள், அமைச்சர்கள் உங்களை கைவிடலாம்,
ஆனால் இயேசுவை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ கொல்லப்படாத தேவனுடைய பிள்ளைய வனாந்தரத்தில் ஆண்டவத்தோட மன உருக்கத்தின்படி உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவான். கைவிடாமல் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, என்னை கைவிட மாட்டார். இந்த வருஷம் என்னை கைவிடவே மாட்டார். ஒருவேளை போன வருஷம் அப்படி இருந்துக்கலாம். ஆண்டவர் இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களை அவனை சேர்த்துக்கொள்வேங்க. இமைப்பொழுது தான் கைவிட்டிருப்பார். அதில் நம்ம கதறி கண்ணீர் வெடிச்சிருப்போம். அல்லேலூயா. ஆனால் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை நித்திய காலமாய் அவர் சேர்த்துக்கொள்வார். கைதட்டு குச்சாமா, நித்திய காலமாய், எட்டர்னல் லைஃப். ஒரு முடிவில்லாத ஒரு காலத்தில் உன்னை காத்துக்கொள்ளும். முடிவே இன்னைக்கு கொஞ்ச நேரம் அவனை கைப்பிடிச்சிருப்பாரு, அப்புறம் கைவிட்டுருவார். கிடையவே கிடையாது. ஆண்டவர் நித்திய காலமாக கைவிட மாட்டார். நித்திய காலமாக. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. அடுத்த வாசிங்க ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 21:14. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். வனாந்தரத்தில் என் பிள்ளை செத்து போயிடுவான், ஆகார் ஓடிட்டு கிடக்குறா, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். 19 வசனம் வாசிமா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நல்லா கவனிங்க. ஆண்டவர் வனாந்தரத்தில் நீர் ஊற்றை உண்டாக்கி சாக போயிருந்த பிள்ளையை காப்பாத்தினார். நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வருஷம் கொரோனா அங்கே 40 பேருக்கு வந்துருச்சு, 30 பேருக்கு வந்துருச்சு, அங்கே 50,000 பேருக்கு சிங்கப்பூருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன ஆகுமோ, இந்த வருஷத்தில் எவ்வளோ தப்பி பொழைப்போமா? அம்மா ஐயா கவலைப்படாதீங்க, நீங்கள் இது கொரோனாவில் சாக மாட்டீங்கன்னு இயேசு சொல்கிறாரு. கைத்தட்டு வச்சாமா. அதான் ஜெர்மன் சொன்ன, சாகரோட சாவை நான் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சாவு வண்டி நம்ம தெருவில் போகக்கூடாது. என்ன அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. சபை ஊர்வலம் போகக்கூடாது, கல்யாண ஊர்வலம் தான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், கல்யாண ஊர்வலம் தான் போகணும், வழியே சபை ஊர்வலம் போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன சாவை நீ பார்ப்பதில்லை. அந்த ஆகார் பாருங்க, என் பிள்ளை சாவதை நான் அந்த வனாந்தரத்தில் பார்ப்பதில்லை. அந்த வனாந்தரத்தை ஒரு நீருட்டை உண்டாக்கி காப்பாற்றிட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க. லாக்டவுன் வரலாம், கடையடைப்பு வரலாம், டாக்டர் கைவிடலாம், GN1 புது உருமாறிய கொரோனா வந்துருச்சுங்களா. ஆனால் எந்த நிலைமையிலும் ஆண்டவனை சாகாமல் காப்பாற்றுவார். மரண வாசலிருந்து தூக்கி விடுகிற தேவன் நம்ம தேவன். எதில் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மரண வாசலிருந்து நம்ம தூக்கி விடுகிற தேவன். அதான் ஆகார் சொல்ல, நான் மரணத்தை பார்ப்பதில்லை, என் பிள்ளை மறிப்பதை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அருமையாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் தேவன் இந்த வாக்குத்தை அப்படியே நிறைவேற்றுவார். நீ விசுவாசிக்கணும். ஏன்னா அப்படி கொள்ளநோய் பரவிட்டு வருது. நீங்கள் தூத்துக்குடியில் ஆடு மாடெல்லாம் மேய்ந்துட்டு வருது, மனுஷனும் மேய்ந்துட்டு வரான். அதெல்லாம் பார்க்கறதுக்கே கொடுமை. அதெல்லாம் நான் எப்படி பார்க்க முடியும்? எப்படி நான் தாங்குவேன்? என் ஜனத்துக்கு வரும் அழிவேன் பாடுறாங்கல்ல, நான் பாடுறோமில்ல. ஆடு மாடுலாம் மேய்ந்துட்டு வருதுமா. அதோட நல்லா வாழ்ந்த கடைக்காரர், நல்ல சுகமாக இருந்தவர், அவங்கெல்லாம் செத்து மேய்ந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரிழப்பு வந்துச்சு திடீர்னு, யாரும் அறியாமல். ஆனால் இந்த வருஷம் அது வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிச்சிருக்கோம். கைத்தட்டு, இந்த வருஷம் வரக்கூடாது, இந்த வருஷம் ஒரு புயல் வரக்கூடாது, மழை வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். எந்த ஒரு இழப்பு வரக்கூடாது. அதே மாதிரி பாலஸ்தீனாவில் மாசல் பயங்கர இஸ்ரேல் யுத்தம் வரும்போது பிள்ளைங்க சாகிறத பார்த்து 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 நம்ம நொறுங்கி போயிட்டோம். அதனால தான் கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடலை, சைலண்டாக கொண்டாடிட்டோம். சே, என்ன கொடுமைனா கொடுமை. 6000 பிள்ளைங்கம்மா. அந்த சாவை எப்படி தான் அந்த ஜனங்க பார்த்துட்டு சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முடியவே முடியாது. அது மாதிரியெல்லாம் இந்த வருஷம் வரவே கூடாது. கைத்தறி விஷயம், ஆண்டவரே வரக்கூடாது, யுத்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. யுத்தத்தில் பிள்ளைங்க சாகக்கூடாது. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. என்னத்தை வாரிட்டு போக போகிறோம்? இந்த விஜயகாந்தெல்லாம் இறந்தார், என்னத்தை கொண்டு போனார்? அவர் சொல்கிறாரு பாருங்க. அவர் செத்த பிறகு அவர் பேசுனதெல்லாம் போட்டாங்க. அவர் சொன்னார், நாங்கள் என்னத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு கொடுக்குறது தானே சம்பாதிக்கிறோம், நானும் கொடுத்துருவேன். ஏசுநாதர் பாரு எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னார், ஏழையில் கொடுக்க சொன்னார். ஏசுநாதர் பற்றி அவர் சொல்கிறாருமா. அலையில சொல்லுங்களா? அலையில ஆண்டு அறியாத மனுஷன். இதெல்லாம் தெரியணும். இந்த பாலஸ்தீனா யுத்தத்தில் இஸ்ரேல்லாம் யோசிக்கணும். என்னத்தை சண்டை போட்டு ஒரு கையில் இடத்த கொண்டு போக முடியுமா பரலோகத்துக்கு? எத்தனை உயிர் போயிடுச்சு.
அல்லேலூயா. இந்த வருஷம் சாகருடைய சாவை பார்க்கக்கூடாது. நீங்கள் கைத்தட்டு குச்சா, ஆண்டவரே நான் சாகருடைய சாவை பார்க்க மாட்டேன். என் குடும்பத்தில் மட்டும் இல்லை, என் தெருவிலே பார்க்கக்கூடாது, என் சபையில் பார்க்கக்கூடாது, என் விசுவாசியை பார்க்கக்கூடாது, என் ஊழியக்காரன் சாகக்கூடாது. அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தை ஒரு நீரூற்றை கத்தை உண்டாக்கிவா. அந்த நீரூற்று தான் பரிசுத்த ஆவியானவர். உனக்கு புது ஜீவனை கொடுப்பார், புது பலனை கொடுப்பார், புது கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்பத்தை தண்ணீர் ஆசிர்வதி வியாதி ஒன்றை விட்டு விளக்குவா. நீ சாதாரண சாப்பாடை சாப்பிட்டாவே அதை மருந்தாக மாற்றி கொடுத்துருவார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? வியாதியை குணமாகி ஓடி போயிடும். அந்த மாதிரி சாமி செய்வா. சரியா? அடுத்து வாசிங்க. ஏசாயா 43:19 வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேங்கிறார். திக்குமுக்காடி போய் கிடக்குறீங்க. ரைட்ல லெஃப்ட்ல போறதா, முன்னால போறதா, பின்னால போறதா, எந்த வழியில போவேன்? ஆண்டவர் சொன்ன வனாந்தரத்தில் நான் ஒரு வழியை உண்டாக்குவேங்கிறார். அல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. பாடுங்க பாடுங்க. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவா. எந்த வனாந்தரம் ஆயிடுச்சுன்னா வழியே தெரியாதும்மா. எந்த வழியில் போவீங்க? ரோடு இங்கே நம்ம ரோடு, இந்த வழி காட்டு போயிடலாம். வனாந்தரத்தில் யார் வழி காட்டுவா? எந்த வழி போவீங்க? கிழக்க மேற்க தெற்க வடக்க தெரியாது. அல்லேலூயா. நான் கிழக்க வாங்கன்னா எங்கே கிழக்க எங்கே போவீங்க? எல்லாம் மரமாக வளர்ந்துருக்குறோம், ஒன்றுமே தெரியாது. சும்மா இருட்டு வீட்டில் கிடக்கிற மாதிரி தான் கிடப்போம் அந்த வனாந்தரத்துக்குள்ளே. ஆனால் அந்த அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். சாப்பிட வழியை உண்டாக்குவார், திருமணத்துக்கு வழியை உண்டாக்குவார், வாழ வழியை உண்டாக்குவார். அல்லையில சொல்லுங்க, உனக்கு வாழ வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வழி தெரியா திக்குமுக்காடிட்டு கிடக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு வனாந்தரத்தை வழியை உண்டாக்குவேன். அல்லையில சொல்லுங்க, அவர் உனக்கு வனாந்தரத்தை வழியை உண்டாக்குவார். எல்லா வழியும் அடைச்சிச்சு பாஸ்டர், ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஆண்டவர் சொன்னார், ஒரு வழி அடைஞ்சா மகனே நான் 9 வழி திறப்பேங்கிறேன். ஒரு வழி அடையுதான், உனக்கு 9 வழியை நான் திறந்து காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் வழி காட்டுவார், கர்த்தர் வழி நடத்துவார், அவர் வழியை உண்டாக்குவார். இந்த வருஷம் அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் நம்ம போகிறோம். ஆனால் கடவுள் நம்ம கைவிட மாட்டாருமா. உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு அந்த வழியை உண்டாக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதே மாதிரி ஏசாயா 51:3 வாசிங்க. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், வனாந்தரத்தை ஏதேன் போல மாட்டுவாராம். கை தட்டுங்க. வனாந்தரத்தை ஏதேன் போல, அப்படி இன்பமான தோட்டம். ஏதேன் என்னது? இன்பம். உனக்கு இன்பமான ஒரு தோட்டத்தை வனாந்தரத்தில் ஒரு இன்பம் இருக்காதுமா, வனாந்தரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வனாந்தரத்தை நான் ஏதேனை போல மாற்றுவேன். ஏதேனை போல. என்ன அருமையான வசனம் பாருங்க. வனாந்தரத்தை நான் ஏதேன் போல மாற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? ஏதேன் எப்படி அவ்வளோ அருமையான இடம். ஆண்டவர் ஏதேனில் குளிர்ச்சியான வேலை உலாவ வருவார். ஆதாம் ஏவாளை பார்க்க வருவார். அப்போ அந்த ஏதேனில் அப்படி சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு உலாவுவாங்க. அல்லேலூயா. அந்த ஏதேனை போல வனாந்தரத்தை கத்தை மாற்றுவார். அங்கே இயேசு உலாவ வருவார், இயேசுனை சந்திக்க வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஏதேனில் உனக்கு ஒரு பாதிப்பு வராது. அங்கே ஆண்டவர் வந்து எல்லா தேவையும் சந்திச்சுட்டு போயிடுவார். ஏதேன் இன்பமான தோட்டம். உனக்கு வாழ்க்கையில் இன்பமே இல்லை. இந்த கணவனால் எனக்கு இன்பம் இல்லை, இந்த மனைவியால் எனக்கு இன்பம் இல்லை, இந்த பிள்ளைகளால் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு இன்பமே இல்லை. கவலைப்படாதீங்க, இயேசு இன்பத்தை உண்டாக்குவார் அவர். அல்லேலூயா. உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறுமா? உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறும். அதான் ஏதேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ இந்த வனாந்தரத்தை என் ஆண்டவர் எனக்கு ஏதேனே மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. மத்தேயு 14:19. மத்தேயு 14:19. 14:19.
அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களை அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆமென். சங்கீதம் 78:19 வாசிங்க. சங்கீதம் 78:19. சங்கீதம் 78:19. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ வனாந்தரத்தில் போஜன பந்தி ஏற்படுத்த கூடுமோ? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வனாந்தரத்தில் பந்தி ஆயத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு அந்த இஸ்ரேல் மக்கள் கேட்டாங்க. ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தை போஷித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் வனாந்தரத்தில் பட்டினி சஞ்சலம் மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர். வனாந்தரமானத்தில் இந்த வனாந்தரத்தில் எங்கே போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஏசாமிட்ட கேட்டாங்க பேதுரு யாக்கோபெல்லாம். ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு எல்லாம் பந்தி உட்கார வைப்பா. கைத்தட்டுங்க உற்சாகமா. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து மீதி 12 கூடனரை எடுக்க வச்சார் ஆண்டவர். கைத்தட்டு உற்சாகமா. உனக்கு சாப்பிட பந்தியை வனாந்தரத்தில் பந்தியை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வனாந்தரத்தில் உனக்கு பந்தியை ஏற்படுத்துவார்மா. வனாந்தரத்தில் பந்தி ஆயத்தப்படுத்துவார். நீ கவலையப்படாதீங்க. நாங்கள்லாம் அந்த பாதியில் கடந்து வந்தோம். ஆரம்ப கால ஊழியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இருக்காது. எல்லாம் வந்ததெல்லாம் ஏழையில் கொடுத்துருவேன். ஆனால் சிவசங்கர் எம்எல்ஏ கூட சொன்னார், என்ன ஃபாதர் வர்றதெல்லாம் இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறீங்க, இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறீங்க, உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா அப்படின்னார். ஒன்றுமே வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு. நாங்கள் என்ன செய்ய கற்று தான் கொடுக்கணும். அலையில் சொல்லுங்க எல்லாரும், ஒரு கடையை கட்டி விடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், செவ வீட்டை வியாபார வீடாக்காதீங்கன்னு பயில போட்டுக்குதுயா. அல்லேலூயா. நான் இவ்வளோ பெரிய இடத்துல கடையை கட்டி விடுறது, அதை கட்டி விடுறது, இதை கட்டி விடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. வருமானத்துக்கு கர்த்தர் சந்திப்பார், எனக்கு ஆண்டவர் சந்திப்பார். பாருங்கள், சர்ச்சில் நாங்கள் மத்தியானம் வந்த காணிக்கை அப்படியே ஏழை தாய்மார்களுக்கு கொடுத்துட்டோம். சாப்பாட்டுக்கே இல்லை. கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு அம்மா, சார் நீங்கள் சாப்பிடாதீங்க, நாங்கள் இப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். என்ன அப்படின்னா அவங்களுக்கு கல்யாண நாள், அதனால் பெரிய டிஃபன் 4-5 டிஃபன் கேர், அதில் இப்போ வாழையில் அது இதெல்லாம் வச்சுட்டு கணவன் மனைவி 2 பேரும் வந்து பாஸ்டர் இதை சாப்பிட்ணும் நாங்கள் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் சாப்பிடக்கூடாது. எங்கே சாப்பாட ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு பாருங்க. நீங்களும் அது மாதிரி எந்த நேரமும் பசியை பட்டினி ஆண்டு விட மாட்டார். உங்களை பார்க்குறாரு ஆண்டவர். காகத்தின் குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்குற தேவன். அல்ல சொல்லுங்க, காகத்தின் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் பந்தி ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர். என் வனாந்தரமாக என் வாழ்க்கை இருக்குது, என்ன பண்ணுறேன் என் மகனை எப்படி போஷிப்பேன்? கவலையப்படாதீங்க. நம்ம போஷிக்கிற ஆண்டவர் அற்புதமான தேவன். அவர் யானைகளை போஷிக்கிறார், காண்டமிருகத்தை போஷிக்கிறார், திமிங்கலத்தை போஷிக்கிறார், ஆயிரமான மிருகங்களை போஷிக்கிற கர்த்தர் உன்னை என்னை போஷிக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பூசிப்போம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆகாயத்தை பறவை கவனித்து பாருங்கள், அவங்க விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கலைஞ்சு சேர்ப்பதும் இல்லை, அவைகளை பிழைப்போட்டு பரமபிதா உங்களை பிழைப்போட்டுவா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உங்களை உடுத்துவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் பறவைகளை அவை விதைத்து அறுப்பதில்லை. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாடுங்க. பறவைகளை அதை விதைத்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தை பார் அதை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலைப்படாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவர். வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. கலங்க மனுஷனே, கலங்க மனிதனே, கலங்குற சகோதரியே சகோதரனே, கவலைப்படாத, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். விசுவாசிக்கிறீங்களா? எலியாவை போஷித்தாரா? எலியாவை போஷித்தாரா? அல்லேலூயா. ஒரு காகத்தை கொண்டு போஷித்தார்ல, அப்பத்தின் இறைச்சியை கொடுத்தார்ல, ஒரு விதவை கொண்டு எலியாவை போஷித்தார்ல, 3 வருஷம் 6 மாதம் போஷித்தார்ல. உங்களை போஷிக்க மாட்டாரா? கைத்தட்டுங்க உற்சாகமா. என்னை போஷிப்பார் ஆண்டவர், வனாந்தரத்தில் பந்தி ஆயத்தப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க, சரியா? அடுத்து வாசிங்க. எரேமியா 31:2 வாசிங்க. எரேமியா 31:2. எரேமியா 31:2 வாசிங்க. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது,
இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். பட்டயத்தில் தப்பினவர்களுக்கு வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றார்கள். ஆண்டவர் வனாந்தரத்தில் இரக்கம் செய்கிறவர். அலையிலே சொல்லுங்க. ஆமா, அதான் ஆண்டு சொல்லணும். இறங்கும் இறங்கும் கருணைவார் இயேசு நாயகா. இறங்கும், பாடுங்க. இறங்கும் இறங்கும் கருணைவார் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. இறங்கும் இறங்கும் கருணைவார் இயேசு நாயகா. ஆண்டவர் உங்க மேல இறக்கப்படுவாருமா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். வனாந்திரத்தில் இரக்கம் கிடைச்ச அந்த ஜனங்களுக்கு உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க எல்லாரும். யார் உங்களுக்கு மன இறங்கலையோ ஆண்டவர் இறங்குவார், கட்டாயம் இறங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் நம்ம மேலே இறக்கப்படுவார் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவன் அந்த வனாந்திரமாக போகும்போது அவர் இரக்கம் செய்திருக்கார் தெரியுமா? அல்லேலூயா. அவர் மன இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் மன உருக்கமுள்ள ஒரு தேவன். அவர் கட்டாயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அதனால் நீங்கள் அவர் கடினமான மனசுள்ளவர், அவர் ரொம்ப நமக்கு இறக்கமே பட மாட்டார், அவர் யோசிக்கவே யோசிக்கக்கூடாது. அவர் கட்டாயம் இறங்குவார். 1000 தலைமுறைக்கு மனம் இறங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, மற்றவங்க நீங்கள் இறங்கணும். அப்போ அனுசு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் ஏழைக்கு இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஏழைக்கு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு அவர் இறங்கிடுவார். ஒரு காலத்தில் நீங்கள் இறங்கி இருக்கிறத பார்ப்பார் ஆண்டவர். இப்போ உங்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ வனாந்திரத்தில் நான் போனாலும் எனக்கு இரக்கம் செய்கிற ஒரு தகப்பன் என்னோட வர்றாரு. அல்லேலூயா. சரி, அடுத்து 9வது குறிப்பு வாசிங்க. யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திரா புஸ்தகம் 3:2 வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதரான ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே பர்வதம், அது ஒரு வனாந்தரத்தில் என்ன செய்யறாரு? அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். பாடுங்க பாடுங்க, யாரும் தூக்கிறாதீங்க, நல்லா பாருங்க. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே அழைத்து பேசினே. எல்லாம் கவனி. ஒரு வனாந்தரம் வருதுன்னா உன்னை ஊழிக்காரனா மாற்றிடுவார். நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், மோசே எங்கே ஊழிக்காரனாரு? இந்த பயில் காலேஜ் படித்தார். வனாந்தரத்தில் முட்செடியில் ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் தரிசிக்கிறார். முட்செடியில் பார்க்குறார். மோசே முகமாக பார்க்குறார். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சை கழட்டி போடுங்கிறார். அல்லேலூயா. நீ போ, அங்கே எய்த்துக்கு போய் என் மக்களை விடுதலாக்கி கொண்டு வா. விசுவாசிக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில் வனாந்திரம் வருதுன்னா உன்னை ஊழிக்காரனா கர்த்தர் மாற்றிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, வறண்டு போனீங்க, காஞ்சு போனீங்க, பரவாயில்ல. ஆனால் அது நடுவில் உன்னை ஊழிக்காரனா உருவாக்கிடுவார். நான் தான் இன்னைக்கு ஊழிக்காரனா இருக்கிறேன்னா, நான் அப்படி எங்கள் அப்பா இறந்த பிறகு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எத்தனை 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது எத்தனை வருஷம்? 6 வருஷம். மதிய சாப்பாடே கிடையாது, காலை சாப்பாடு தான். அப்பா இறந்த பிறகு அப்போ வயிறு ஒட்டி தான் கிடக்கும், வயிற்றுக்குள்ளே சாப்பாடே இருக்காது. காலையில் சாப்பிட்டு போகிறதா சரி தான், நைட்டு வந்து அவங்க சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு. அப்படி தான் வாழ்ந்தோம். அப்போ அந்த வறட்சி, அந்த வறுமை, நல்லா கவனிங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு இன்றைக்கி. அதனால நல்லா கவனிங்க. என்றைக்குமே நான் பசியாக இருக்கிறேன், நான் பட்டினியாக இருக்கிறேன், நான் வறுமையில் கஷ்டப்படுறேன், நான் ஆண்டவர் கைவிட்டார் சொல்லவே கூடாது. அதனால் நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வறுமையில் போகிறீங்களோ, நீங்கள் தினகரன் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை வெட்டி கிடைக்காம அவர் கஷ்டப்பட்டு சாக போகிற நேரத்தில் தான் கர்த்தர் சந்திக்கிறார். அவரை பெரிய ஊழியக்காரனாக மாற்றிட்டார். அல்லே சொல்லுங்களாரும். நல்லா கவனிங்க. நீங்கள் கூட வனாந்திர பாதையில் போவீங்க, ஆனால் அநேகருக்கு நீங்கள் ஆசிரமமாக மாறிடுவீங்க. அல்லே சொல்லுங்களாரும். அநேகருக்கு ஊழியக்காரியை நீங்கள் மாறிடுவீங்க. அப்படி எத்தனையோ ஊழியக்காரங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. அவங்க வறுமையில் போகும்போது தான் கர்த்தர் அவங்கள சந்திச்சிருக்கிறார்.
சரியா? அதனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து நான் என்னை கைவிட்டார் ஆண்டவர், என்னை புறம்பே தள்ளிட்டார், எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை சொல்லவே சொல்லாதீங்க. மோசேக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுப்பார். மோசே எத்தனை 1000 மக்களுக்கு பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். அது வனாந்திரத்தில் தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கைத்திர கத்தை மயப்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அடுத்து 10வது பாயிண்ட் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:38. அப்போஸ்தலர் 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. மோசே குறித்து சொல்றாரு, வனாந்திரத்தில் உள்ள சபை. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். வனாந்திரத்தில் உள்ள சபை. நல்லா வாசிக்கும். அதை சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைகள். வனாந்திரத்துக்குள்ள சபை. வனாந்திரம்னா சபை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், வனாந்திரத்தில் தான் சபை இருக்குது. செழிப்பான இடத்துல இல்லை, வனாந்திரத்தில். நல்லா கவனிங்க. கொரியாவில் 10 லட்சம் மக்கள் இருந்தாங்களே, அந்த சபை எப்படி சார் சபை? வனாந்திரமான சபை. அந்த மக்களுக்கு சாப்பாடே இல்லை. வட கொரியாவில் எல்லாம், தென் கொரியாவில் அவ்வளோ கஷ்டம் ஆரம்பத்தில். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாலியசா வந்து ஹோட்டல்லேருந்து கீழே தூரம் எரிஞ்சு நாய்க்கு போடுற அந்த சாப்பாடை தேடி ஓடி போய் சாப்பிடுவார். அவருக்கு ரத்த வாந்தி எடுப்பார். அவருக்கு சாப்பாடு இருக்காது பாலியாகிச்சோக்கு. அவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டார். அவர் சபை எப்படிப்பட்ட சபை? எப்படிப்பட்ட சபை பாருங்கள். 6-7 பேர் உள்ள சபை. வெறும் பாய், கிழிஞ்ச பாய். அந்த சபைக்குள்ளே யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில சபை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பார்த்தார், 6-7 பேர் தான் இருப்பாங்க. அவர் சொல்கிறார், இன்னைக்கு வந்து அமெரிக்க சைக்கிள், அமெரிக்கன் சேரு அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குதுப்பா அப்படின்னா. அப்போ உடனே ஜனங்க வாங்க, இப்போ எங்கே இருக்குதுன்னா, அவர் சொன்னார், நான் இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்கேன், கர்ப்பம் தரிசிக்கேன், வயிற்றுக்குள்ளே இருக்குது அதெல்லாம். அப்போ ஆராதனை முடிஞ்சு அந்த பிள்ளைகள்லாம் வந்து அவர் வயிற்றை பார்த்தாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த மனசில் வந்து என்ன செய்யுது, கருக்கூட்டி இருக்குது எனக்கு, அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன், அதை கத்த தருவார். அதில் சொல்லுங்களா, ஒன்றுமே இல்லை. அவர் கடைசியில் அந்த ஊரில் ஊழியம் செஞ்ச ஒருத்தர் விலைக்காரன் ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். யார்? இந்த பாலியச்சோக். அதில் சொல்லுங்களா, பாலியச்சோ கதை கேட்டிங்கன்னா பெரிய கதை. அவருக்கு மொழிபெயர்க்கிறார் ஒருத்தருக்கு. அவங்க அப்பா அந்த உட்காந்துருக்கிறாரு. அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் அவர் ஏதோ சொல்கிறாரு, இவர் மொழிபெயர்ப்பை மாற்றிட்டார். அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இவர் மொழிபெயர்ப்பு மாற்றி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறார். உடனே அவங்க அப்பா சொல்ல, என்னடா என்னை பற்றி அப்படியே சொல்கிறாரு. ஆமாம், உன்னை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. அவரை பற்றி சொல்லலை, இவர் கதை விடுறாரு. யார்? பாலியேசா. எப்படியா எங்கள் அப்பா ரசிக்கப்படும், இந்த இப்போ தான் வந்திருக்கான் அந்த கூட்டத்துக்கு, அவரை விடக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டு அவர் சொல்கிற பிரசங்கத்தை விட்டார். இவர் உங்கள் அப்பாவுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. மனம் இருக்கு, உன் மகன் வந்து ஊழிக்கார ஆடத்தை பற்றி திட்டிட்டு கேட்டியே அப்படி இவர் எடுத்து விட்றாரு இவர் பாட்டுக்கு. கடைசியில் அவர் ரசிக்கப்பட்டார். அல்ல சொல்லுங்கள். அவர் கதை பெரிய கதை, பாலியேசா கதை. ஆனால் கர்த்தர் 10 லட்சம் மக்கள் கொடுத்தாரு. கைதருக்கு சாமா. வனாந்தரத்துக்கு கொடுத்த சபை. பல பாடுகள், பல வேதனைகள், அந்த நிலைமையில தான் சபை இருக்குது. ஆனால் கடவுள் அதை விட மாட்டார். அதுக்குள்ளே தான் மோசையை வச்சிருக்கிறார். அதுக்குள்ளே தான் பாலியேசா போன்ற ஊழியக்காரரை வச்சிருக்கிறார். நீங்களும் சபைக்குள்ளே இருக்கும்போது வறுமையான சபையாக இருந்தாலும் அதை தான் தேவன் பெரிய சபையை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வனாந்தரத்தில் இருந்து ஆசரிப்பு கூடாரம், வனாந்தரத்தில் சபை. நம்ம சபை அப்படி தான் இருக்குது. கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். கவலைப்பட இந்த வருஷம் அது பெருசாக மாற்றுவார். கடைசியாக வாசிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். 38 வாசிமா. ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். வனாந்திரத்தில் மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அல்ல சொல்லுங்களா, யாரு? பிலிப்பு கந்தா மந்திரிக்கு வனாந்திரத்தில். அல்லேலூயா. 8:26 வாசி. 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் வனாந்தர மார்க்கமா போ. பிலிப்பு, இன்னைக்கு ஐயா நாராயணசாமி வந்திருக்கணும், காணும். அவர் நம்ம சபைக்கு நிறைய எம்எல்ஏக்கெல்லாம் வர்றாங்க. எதுக்கு?
ஞானசாரம் எடுக்கிறதுக்கு நல்ல சொல்ல மாட்டேறீங்க. அல்லேலூயா. கந்தாக மந்திரிக்கு பிலிப்பு ஞானசாரம் கொடுக்குறார் வனாந்திரத்தில். அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்திர வாழ்க்கை. நான் கொரியாவுக்கு போயிருந்த போது 12 MP இருக்காங்க பாலியங்ச சபையில். ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாத சபை இருந்துச்சு, ஒன்றுமே இல்லாத சபையில் கிழிஞ்ச பாய் தான் இருக்கும். ஆனால் கடைசியில் 12 MPக்களை சபையில் இருக்கிறான். 12 அல்லேலூயா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு மந்திரிகள்லாம் அவங்க சபை தான் மெம்பர். 10 லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்கல்ல, அப்போ தானே ஓட்டு கிடைக்கும். அல்லேலூயா 10 லட்சம் மக்கள் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, சபைக்கு வந்துட்டாங்க. நம்ம சபைக்கு அப்படி தான் வரப்போகிறாங்க. நம்ம சபை மந்திரிக்கு ஞானசாரம் கொடுக்குற சபை. கைத்தடுங்க சாமா. இப்போ ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு ஞானசாரம் கொடுக்குறோம். இன்றைக்கி 13 பேர் கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது சந்தோஷம்தான், சந்தோஷம். ஆனால் அதே மாதிரி ஒரு காலத்தில் மந்திரிகளுக்கு ஞானசாரம் கொடுப்போம். சரியா? கவலைப்படாதீங்க. அப்போ இந்த 10 காரியத்தையும் 11 காரியம் சொன்னேன். 11 காரியமும் வனாந்தரத்தின் ஆசீர்வாதம். வனாந்தரத்தில் தேவன் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுறார், வழியை உண்டாக்குறார், பந்தியை உண்டாக்குறார். அல்லேலூயா. இறக்கம் செய்கிறதில்ல. வனாந்தரத்தை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த வருஷத்தில் தேவன் வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றிடுவார். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு செழிப்பை நீங்கள் பெற போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லே சொல்லுங்க எல்லாரும். எல்லா கைதில் கற்று மயப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த வனாந்திர வாழ்க்கையை நீ மாற்றிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஏஞ்சிட்டு இல்லைங்க. க்ளோரி டு காட். வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவார் ஞானமாய் போசித்த, வானமன்னாவார் ஞானமாய் போசித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையே மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அல்லேலூயா. இன்னைக்கு கட்டாயம் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கை நிறைவேறும்படி நான் ஜெபம் பண்ண போகிறேன்.